இது வடக்கு மத்திய சைபீரியாவில் உள்ள புரோடானா பீடபூமியின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. அத்துடன் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உலக பாரம்பரிய பட்டியலில் பொறிக்கப்பட்டுள்ள பீடபூமியின் பகுதியானது தனிமைப்படுத்தப்பட்ட மலைத்தொடரில் உள்ள சபார்டிக் மற்றும் ஆர்டிக் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முழுமையான தொகுப்பை கொண்டுள்ளது. இதில் பழமையான டைகா, வெனட்ரண்ட், ஆர்டிக் பாலைவன அமைப்புகள், தீண்டப்படாத குளிர்ந்த நீர் ஏரி மற்றும் நதி அமைப்புகள் ஆகியவைகளை உள்ளடக்கியுள்ளது. பெரிய கலைமான் இடம்பெயர்வு பாதையானது இந்த தளத்தினை கடந்து செல்கின்றமை விசேட அம்சமாகும். ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த தளம் இயற்கை அழகுடன் கூடிய பரந்த மாறுபட்ட நிலப்பரப்புகளை கொண்டு மனித உள்கட்டமைப்பு நடவடிக்கைகளிலிருந்து விலகி நிற்கின்றது. இங்கு அமைந்துள்ள ஆழமான பள்ளத்தாக்குகளால் உருவாகியுள்ள விரிவான பகுதி இயற்கை அம்சங்களில் ஆயிரக்கணக்கான நீர்வீழ்ச்சிகளை கொண்டமைந்துள்ளதுடன் எண்ணற்ற குளிர்ந்த நீர் ஆறுகள் மற்றும் சிற்றோடைகள், 25,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் போன்றவற்றையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த தளம் முழுமையாக இயற்கை அழகை பராமரிப்பதற்கு ஏற்ற வகையிலான அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. ஏரிகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் போன்ற முக்கியமான இயற்கை அம்சங்களின் முழு அளவிலான இயற்கை அன்னையின் கொடைகள் அதன் எல்லைக்குள் அமைந்துள்ளன. இந்த தளம் 1987ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட இயற்கை பாதுகாப்பு பகுதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தவிர வேறு எந்த நிலம் அல்லது வள பயன்பாடுகளுக்குமான அனுமதி முற்றாக இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இயற்கை பாதுகாப்பு, நில பயன்பாட்டு திட்டமிடல், அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றிற்கான பிராந்திய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் இதற்கென வகுக்கப்பட்டிருக்கின்றன. கடுமையான சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பு, தொலைதூர இடம் மற்றும் சாலை உட்கட்டமைப்பு இல்லாமை ஆகியவற்றின் காரணமாக இந்த தளம் அதன் இயற்கை இருப்பை தக்க வைத்துள்ளது. இதன் இடையக மண்டலத்தில் சுற்றுலாவை அதிகரிப்பது, வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் உட்பட தளத்திற்கு சேதம் விளைவிக்கும் செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இங்குள்ள ரங்கம் தளத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. பாதுகாக்கப்பட்ட இயற்கை பகுதிகள் மீதான சட்டமானது தளத்தில் உள்ள சுரங்க பணிகளுக்கான தடையினை விதித்துள்ளது.
பிராந்தியங்களுக்கிடையான கலைமான் இடம்பெயர்வுக்கான மிக முக்கியமான வழிகளில் ஒன்று இந்த தளத்தினை கடந்து செல்வதனால் இது உயிர்பல் வகைமைக்கான பட்டியலில் முக்கியத்துவம் பெறுகின்றது. லிட்டோரினா கடலை உருவாக்கியது. அதன் மட்டம் தற்போது இருப்பதை விட முதலில் 7 தொடக்கம் 9 மீட்டர் அதிகமாக இருந்தது. ஆனால் அது படிப்படியாக குறைவடைந்து கடல் பரப்பை குறைத்து பால்டிக் பகுதியில் பல ஏரிகளை உருவாக்க காரணமாகியது. ஒனேகா ஏரி தீவுகள் இல்லாமல் 9700 கிலோமீட்டர் வரையான பரப்பளவினை கொண்டுள்ளது. இதன் நீளம் சுமார் 245 கிலோமீட்டர்களாகும் மற்றும் அகலம் சுமார் 90 கிலோமீட்டர் வரையான அளவினை கொண்டுள்ளது. இது ஐரோப்பாவின் 2வது மிகப்பெரிய ஏரியாகும். அத்துடன் உலகின் பரப்பளவில் 18வது பெரிய ஏரியாகும். அதன் தெற்கு கரைகள் பெரும்பாலும் தாழ்வாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கின்றது. அதே சமயம் வடக்கு கரைகள் பாறைகள் மற்றும் கரடுமுரடான தோற்றப்பாடுகளை கொண்டுள்ளது. இங்குள்ள அனைத்து கரைகளும் பாறைகள் நிறைந்தவையாக காணப்படுகின்றன. ஏரியின் வடக்கு பகுதியில் பல்வேறு அளவு மற்றும் வடிவத்திலான ஏராளமான அகழிகள் காணப்படுகின்றன. இவை பெரிய ஆழமித்த கரைகளால் பிரிக்கப்படுகின்றன. இத்தகைய அடிமட்ட அமைப்பு மீன்களுக்கு சாதகமாக உள்ளதுடன் இங்குள்ள கரைகள் வணிக ரீதியில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படுகின்றன. நீர்மட்டமானது 2 மாதங்கள் வரை நீடிக்கும். வசந்த வெள்ளம் காரணமாக இது உயர்வடைகின்றது. அதிகபட்ச நீர்மட்டம் ஜூன் தொடக்கம் ஆகஸ்ட் மாதங்களில் இருக்கும். குறைந்தபட்சம் மார்ச் தொடக்கம் ஏப்ரல் மாதங்களில் இருக்கும். இதனை சுற்றியுள்ள ஆறுகள் வருடம் ஒன்றுக்கு இங்குள்ள நீர் இருப்பில் 74% கொண்டு வந்து சேர்க்கின்றன. மீதமுள்ளவை மழைப்பொழிவு மூலம் வழங்கப்படுகின்றன. ஏரி நீரின் பெரும்பகுதி சுயர் என்ற ஒற்றை நதி வழியாகவே வெளியேறுகிறது. மீதமுள்ள 16% நீர் ஏரியின் மேற்பரப்பிலிருந்து ஆவியாகின்றது. ஏரியை விட கடலின் சிறப்பியல்பு அடிக்கடி புயல்கள் உருவாக காரணமாகின்றன. அத்துடன் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இப்பகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அமெரிக்க கஸ்தூரி மற்றும் மிக்ஸ் ஆகியவையும் உள்ளடங்கும். 15 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200 பறவை இனங்கள் ஏரிப்படுகையில் காணப்படுகின்றன. சுமார் 80% மக்கள் தொகை மற்றும் 90%க்கும் அதிகமான தொழில்துறை இந்த பகுதிகளில் குவிந்துள்ளது. இந்த 3 நகரங்களிலிருந்து மாசுபாடு சுமார் 190 மில்லியன் கனமீட்டர்கள் கழிவு நீர் மற்றும் வடிகால் நீர் மற்றும் 150 டன்கள் வரை ஆண்டிற்குள் மாசுபடுகின்றது. சோலோவிட்ஸ்கி தீவுகள் கலாச்சார மற்றும் வரலாற்று குழுவானது சோலோவிட்ஸ்கி தீவு கூட்டத்தின் 6 தீவுகளை உள்ளடக்கியுள்ளது. இது எர்ககாங் கல்ஸ்கி பிராந்தியத்தின் மையமான எர்ககாங் கல்ஸ்கியிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளைக்கடலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 1430களில் நிறுவப்பட்ட சோலோவிட்ஸ்கி வளாகம் வடக்கு ஐரோப்பாவின் விருந்தோம்பல் சூழலில் ரஷ்யாவின் பழமையான தேவாலயத்தின் சின்துறவிகளின் விடாமுயற்சி தைரியத்திற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த தளம் இருக்கின்றது. இந்த வளாகம் அதன் மத குடியிருப்பு உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் நீர்நிலை கட்டுமானங்கள் அதன் நெடுஞ்சாலை தொடர்பாடல் மற்றும் இடைக்கால நீர்ப்பாசன அமைப்புகள் ஆகியவற்றின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பில் தனித்துவமாக இருக்கின்றது. சுற்றியுள்ள இயற்கை மற்றும் கலாச்சார நிலப்பரப்புகள் மற்றும் தொல்பொருள் தளங்களுடன் இணக்கமான முறையில் இந்த தளம் ஒன்றிணைந்துள்ளது. 6000 ஆண்டுகளாக தீவுகளின் இடைக்கால கலாச்சாரம் சோலோவிட்ஸ்கி வளாகம் பொதுவாக தீவு கூட்டம் மற்றும் ரஷ்ய வடக்கின் வரலாற்றின் அனைத்து காலங்களையும் குறித்து நிற்கின்றது. புனித தளங்கள் மற்றும் 6 முதல் 1000 ஆண்டுகள் வரையிலான தொடர் குடியிருப்புகள் மற்றும் சோலோவிட்ஸ்கி சிறப்பு முறை முகாமின் நினைவு கட்டுமானங்கள் மற்றும் தீவு கூட்டம் முழுவதும் சுற்றியுள்ள இயற்கை மற்றும் கலாச்சார நிலப்பரப்புகளை இந்த தளம் உள்ளடக்கியுள்ளது. தீவுக்கூட்டத்தின் வரலாற்று மற்றும் கலாச்சார வளாகத்தின் இதயம் சோலோவிட்ஸ்கி மடாலயத்தின் கட்டடக்கலை குழுமமாக இருந்து வருகின்றது.
சோலோவிட்ஸ்கி வரலாற்று மற்றும் கலாச்சார வளாகம் என்பது வடக்கு அட்சரேகைகளில் உள்ள ஒரு பெரிய நினைவு சின்னமாகும். இது சோலோவிஸ்கியில் தயாரிக்கப்பட்ட அரிய செங்கல் மற்றும் ஃபோர்ஜ் இரும்புடன் இணைந்து உள்ளூர் கட்பாரிகளிலிருந்து கட்டப்பட்டுள்ளது. பெரிய கட்பாறைகளை பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரே ரஷ்ய கோட்டை வளாகம் இந்த கோட்டையாகும். இது அதன் தனித்துவத்தை பெரிதும் வெளிக்காட்டுகின்றது. வடக்கு வன பகுதியுடன் சோலோவிட்ஸ்கி நினைவு சின்னங்களின் பரந்த வகை மற்றும் தனித்துவம் ஒரு அரிய கலாசார மற்றும் இயற்கை தொகுப்பை உருவாக்குகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் தொல்லியல் ஆய்வுகள் தளத்தின் கலாசார சூழலை விரிவுபடுத்தும் சில சுவாரஸ்யமான புதிய பொருட்களை அடையாளம் கண்டுள்ளன. சோலோவிட்ஸ்கி வளாகம் வடக்கு ஐரோப்பாவின் விருந்தோம்பல் சூழலில் ஒரு துறவற குடியேற்றத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. இது இடைக்கால மத சமூகங்களின் நம்பிக்கை, உறுதிப்பாடு மற்றும் தைரியத்தை வியக்கத்தக்க வகையில் விளக்குகிறது. மடாலயத்தின் அடுத்தடுத்த வரலாறு எஞ்சியிருக்கும் அனைத்து வகையான எச்சங்களின் செல்வத்தால் வரைபடமாக விளக்கப்பட்டுள்ளது. தளத்தின் கட்டடங்கள் மற்றும் கட்டமைப்புகள் மறுசீரமைப்பு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான பிற வேலைகளில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. அவை ஒட்டுமொத்தமாக அதன் மதிப்புகளை வெளிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த பெரிய அளவிலான பணிகள் சில நிபந்தனைகளின் கீழ் தளத்தின் சிறந்த எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தளம் கடுமையான துணை துருவ காலநிலைக்கு ஏற்றதாக இருக்கின்றது. ஏராளமான நீர்நிலைகள் மற்றும் அதிக ஈரப்பதம் ஆகியவை தளத்தின் பாதுகாப்பிற்கு கடினமான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன. அதனால்தான் கட்டிடங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் தற்போதைய கண்காணிப்புக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்களின் நம்பகத்தன்மை அதிகமாக உள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது கலாசார பாரம்பரிய தளங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான ஒரு கட்டாய படியாகும். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்ய மன்னர் முதலாம் பீட்டர் புனித பீட்டர்ஸ்பர்க் நகரை நிறுவியதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்நகரம் நீவா ஆற்றின் அருகே பின்லாந்து வளைகுடாவின் கிழக்கே பால்டிக் கடலின் கரையோரத்தில் அமைந்திருக்கின்றது. இதற்கு பெட்ரோகிராட், லெனின்கிராட் போன்ற பெயர்களும் உள்ளன. இந்நகரம் ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்துள்ளது. 1918 ரஷ்ய புரட்சியின் போது இது தலைநகராக இருந்துள்ளது. மாஸ்கோ, லண்டன் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இது ஐரோப்பாவின் 3வது பெரிய நகரமாக விளங்குகின்றது. 4.6 மில்லியன் மக்கள் இங்கு வசிக்கின்றார்கள். இதன் மொத்த பரப்பளவு 1439 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். 1812 ரஷ்ய மன்னர் முதலாம் பீட்டர் தலைநகரை மாஸ்கோவில் இருந்து பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு மாற்றினார். அன்று முதல் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவையும் மேற்கு ஐரோப்பாவையும் இணைக்கும் தொடர்பு மையமாக விளங்கியது. வடக்கின் வெனிஸ் அதன் ஏராளமான கால்வாய்கள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட பாலங்கள் பீட்டர் தி கிரேட்டின் கீழ் 1903 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பரந்த நகர்ப்புற திட்டத்தின் தோற்றப்பாடாகும். பின்னர் இது லெனின்கிராட் என அழைக்கப்பட்டது. முன்னாள் சோவியத் ஒன்றியத்தில் இந்த நகரம் அக்டோபர் புரட்சியுடன் நெருக்கமாக தொடர்புடையதாக இருந்தது. அட்மிரால்டி, விண்டர் பேலஸ், மார்பிள் பேலஸ் மற்றும் ஹெரிடேஜ் ஆகியவற்றில் காணப்படுவது போல் அதன் கட்டிடக்கலை பாரம்பரியம் மிகவும் மாறுபட்ட பரோக் மற்றும் தூய நியூ கிளாசிக்கல் பாணிகளை ஒத்திசைக்கின்றது. அதன் வரலாற்றின் முதல் தசாப்தங்களுக்குள்
செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒரு பிரமாண்டமான கூட்டமாக மாறியது. இது சம்பிரதாய நாடுகளின் குடியிருப்புகள், மேம்பட்ட கோட்டை அமைப்பு, தோட்டங்கள், குடியிருப்புகள் மற்றும் ரேடியல் பாதைகளால் இணைக்கப்பட்ட சிறிய நகரங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட வரலாற்று நகர மையத்தை உள்ளடக்கியது. இது பின்லாந்து வளைகுடாவின் இருபுறமும் உள்ள கரையையும் காட்லின் தீவில் உள்ள குரோன்ஸ்டாட் கோட்டை நகரத்தையும் ஆக்கிரமித்தது. புறநகர் குழுக்களால் சூழப்பட்ட இந்த ரஷ்ய ஐரோப்பிய நகரம் ஒப்பிட முடியாத வரலாற்று நகர்ப்புற நிலப்பரப்புடன் ஒரு சமூக கலாச்சார நிகழ்வாக மாறியது. ரஷ்யாவின் வடக்கு தலைநகரின் மகத்துவம் அதன் கிடைமட்ட நிலப்படத்துடன் செங்குத்து அடையாளங்கள் மற்றும் அதன் குழுமங்கள் மற்றும் சதுரங்கள் ஆகியவை நகரத்தின் ஏகாதிபத்திய மையத்தில் அமைந்துள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்கினுடைய வரலாற்று மையத்தின் முக்கிய அம்சம் மற்றும் ஈர்ப்பு கட்டிடக்கலை மற்றும் நீர்க்காட்சிகளின் சரியான முறையில் வகைப்படுத்தப்படுகின்றது. அதனாலேயே இது அதன் முக்கிய சதுக்கமாகவும் பிரதான பாதையாகவும் மாற வழிவகுத்துள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கட்டடக்கலை பாணிகளில் விரைவான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் தர்க்க ரீதியான ஒருமைப்பாட்டை பாதுகாக்க நகர்ப்புற திட்டமிடல் வரலாற்றில் ஒரே பெரிய திட்டமாக உள்ளமை சந்தேகமின்றி இருக்கின்றது. இருபதாம் நூற்றாண்டின் முன்னோடியில்லாத சோதனைகளில் தப்பிப்பிழைத்த நகரம் புதிய காலத்திற்கான ரஷ்ய கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. அதன் அறிவியல், கலாச்சாரம் மற்றும் கல்வியின் மையங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கின்றது.